Robert Frost, The Road Not Taken, and welcome to இந்த போயத்துல ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து 4 ஸ்டான்சர்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டான்சர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 5 லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 5 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டான்சர்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குயின்டைன்ஸ் சொல்லுவாங்க. இந்த போயத்துல போயட் வந்து என்ன மாதிரி ரைமிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஏபின்ற ரைமிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. த ரோட் நாட் டேக்கன்ன்ற போயத்தை ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து 1916 வந்து பப்ளிஷ் வந்து பண்றாரு. ஸோ இந்த போயத்துல வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை தான் இந்த போயத்துல வந்து சொல்றாரு. அந்த நபருக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு டயலமா வந்து ஏற்படும். லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு நடுவுல ஒரு விஷயத்தை மட்டும் சூஸ் பண்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லா மனுஷனுக்கும் அமையும் வாழ்க்கையில. ஸோ அந்த டயத்துல கட்டாயம் நமக்குள்ள வந்து ஒரு டயலமா வந்து ஏற்படும், ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும். அந்த சிச்சுவேஷன்ல எது வந்து ரைட் எது வந்து ராங்ன்ற விஷயத்த நம்ம வந்து டிசைட் பண்ற ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இருப்போம். அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், அவர் என்ன பண்ணாருன்ற விஷயத்த இந்த போயம் மூலமா ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து கன்வே வந்து பண்றாரு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த போயத்தை ராபர்ட் ஃப்ராஸ்ட் எப்படி வந்து ஓபன் பண்றாருன்னா, போயட் வந்து காட்டுக்குள்ள நடந்து போய்க்கிருக்காரு. போறப்போ அவர் நடந்து போற அந்த பாதை வந்து 2 வந்து டிவைட் ஆகுது. இப்போ போயட் வந்து 2ல ஏதாவது ஒரு பாதையை மட்டும்தான் செலக்ட் பண்ணி ஆகணும். என்ன காரணம்னா அந்த இடத்துல அவர் மட்டும்தான் வந்து இருக்காரு. அதனால அந்த டெசிஷனை அவர் தான் வந்து எடுத்து ஆகணும்ன்ற சூழ்நிலையில போயட் வந்து இருக்காரு. இப்போ போயட் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பாதை பிரியிற இடத்துல நின்றுகிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாக்குறாரு. அவர்னால எவ்வளவு தூரம் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த 2 பாதையை வந்து கவனிக்கிறாரு. அந்த பாதையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர்னால வந்து ஃபர்தரா வந்து மூவ் பண்ண முடியும். அதுல வந்து நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்ற விஷயத்த அவர் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர்னால முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸா வந்து பாக்குறாரு. ஒரு பாயிண்ட்ல அந்த பாதை வந்து அப்படியே கர்வா வந்து மாறுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற விஷயத்த அவர்னால வந்து பார்க்க முடியல. என்ன காரணம்னா அங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் வந்து அந்த பாதையை அப்படியே வந்து மறைச்சிருது. ஸோ இப்போ போயட் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த பாதையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் வந்து கணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரத்தான் வந்து செய்யும். இப்போ நம்ம எடுக்க போற டெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர்ல நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து அமையும். அதைத்தான் வந்து இந்த ஸ்டான்ஸாவில் போயட் வந்து சொல்றாரு. போயட் வந்து ஒரு பாதையை ரொம்ப நேரமா வந்து பாத்துக்கிருக்காரு. அந்த பாதை வந்து நமக்கு நல்லதா கெட்டதான்னு வந்து யோசிக்கிறாரு. அப்புறம் போயட் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பாதையை வந்து செலக்ட் வந்து பண்றாரு. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா 2 பாதையும் வந்து ஈக்குவலா நல்லா தான் வந்து இருக்கு. ஆனா நான் சூஸ் பண்ண பாதை வந்து ரொம்ப பெட்டரானதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. என்ன காரணம்னா அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராசஸ் வந்து இருந்ததை வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த பாதையில நிறைய பேர் நடக்கவே இல்லைன்ற விஷயத்த வந்து காட்டுது. ஸோ போயட் வந்து என்ன பண்றாருன்னா யாருமே வந்து நடந்து போகாத ஒரு பாதையை வந்து செலக்ட் பண்ணதா வந்து காட்டுது. ஆனா கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் போயட் ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் வந்து பண்றாரு. அவர் வந்து என்ன ரியலைஸ் பண்றாருன்னா 2 பாதையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்ற விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்றாரு. ஸோ இதே விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து நடக்கும். நம்ம வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருப்போம். அதனால வந்து நல்ல விளைவுகளும் ஏற்படலாம், கெட்ட விளைவுகளும் வந்து ஏற்படலாம். நம்ம வந்து லைஃப்ல வந்து நினைச்சுக்கே இருப்போம் மற்றவங்களை காட்டிலும் நம்மளுடைய பொசிஷன் வந்து நல்லா தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிருப்போம். ஆனா அது வந்து உண்மை கிடையாதுன்ற விஷயத்த இந்த ஸ்டான்ஸாவில் சொல்றாரு. போயட் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அன்னைக்கு காலையில பார்த்தப்போ 2 பாதையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அது மேல வந்து நிறைய இலைகள் வந்து இருந்துச்சு. அது மேல யாருமே வந்து நடக்காததுனால அது வந்து கிரீனா வந்து தெரிஞ்சுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்டா ஒரு பாதையை வந்து செலக்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சேன். இன்னொரு பாதையில இன்னொரு நாளைக்கு போகலான்ற மாதிரி நான் வந்து நினைச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து தெரியும் கட்டாயம் நம்ம வந்து ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால இன்னொரு பாதையில ஒரு நாள் கூட நடக்க முடியாதுன்ற விஷயம் நமக்கு வந்து தெரியும்ன்ற மாதிரி போயட் சொல்றாரு.
இதே விஷயம் தான் நம்ம லைஃப்லயே வந்து நடக்கும். நம்ம வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்துருவோம், எடுத்துட்டு அப்படியே முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்து என்ன வந்து நினைச்சிருப்போம்னா, ஒரு வேளை தோத்துட்டோம்னா நமக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கிடைக்கும் லைஃப்லன்ற மாதிரி நினைப்போம். ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாதுன்ற மாதிரி இந்த ஸ்டான்ஸாவில் போயட் வந்து சொல்றாரு. போயட் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஃபியூச்சர்ல எடுத்த இந்த டெசிஷனை நான் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இதை சொல்றப்போ ஒரு பெருமூச்சு வந்து விட்டுட்டு நான் லைஃப்ல வந்து ஒரு டஃப்பான டெசிஷன் வந்து எடுத்தேன்ற மாதிரி சொல்லுவேன். நான் நடந்து போற பாதை வந்து ஒரு இடத்துல வந்து ரெண்டா வந்து பிரிஞ்சிச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதை பாக்குறதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுல நான் வந்து ஒரே பாதையை மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணேன். அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ண பாதை கிடையாது. ஒரு சிலர் மட்டும் அந்த பாதையில வந்து நடந்து வந்து போயிருக்காங்க. அந்த பாதையை தான் நான் வந்து செலக்ட் வந்து பண்ணேன். அந்த பாதையை செலக்ட் பண்ணதுனால தான் நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். அன்னைக்கு நான் எடுத்த டெசிஷன் என்னுடைய ஃபியூச்சரவே வந்து மாத்திருச்சுன்ற மாதிரி இந்த ஸ்டான்ஸாவில் போயட் வந்து சொல்றாரு. இந்த போயம் மூலமா ராபர்ட் ஃப்ராஸ்ட் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம லைஃப்ல எடுக்க போற டெசிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து எடுக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம மேக் பண்ண போற அந்த சாய்ஸ் வந்து நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து ஷேப் அப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப வாய்ஸான கேர்ஃபுல்லான டெசிஷனை தான் வந்து எடுத்தாகணும். ஒருவேளை நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க நடந்து போறப்போ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, நமக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து லைஃப்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து எடுக்கணும். ஒருவேளை தவறான டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து லைஃப் ஃபுல்லா வந்து வருத்தப்பட்டுக்கு தான் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல இப்போ நீங்க வந்து என்ன சாய்ஸ் வந்து எடுக்க போறீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃபை வந்து மாத்த போகுதுன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்றாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட்.